Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே நாம் தேவனை புகழ்ந்து பாடி ஆராதிக்க, அவருடைய சமூகத்தை நித்தம் நித்தம் நினைத்து அவரை நாம் துதிக்க இந்த நேரத்திலே நாம் கூடியிருக்கிறோம். நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அவருடைய பிரசன்னத்தினாலே அவர் நிரப்புகிறதை நாம் அனுபவிக்க முடியும். எந்த அளவுக்கு நாம் தேவனை விடுதலையோடு துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்தவராய், நித்திய கண்மலையாய், போதுமானவராய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரை புகழுகிற வண்ணமாக இருக்கிற இடத்திலே உங்களுடைய 2 கைகளை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி முழு இருதயத்தோடு கூட தேவனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் நோக்கி பார்ப்போம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஏராளம், அவர் நமக்காய் இந்த உலகத்திலே பட்ட பாடுகள் ஏராளம். அதை எல்லாவற்றையும் நினைக்கிற வண்ணமாக தேவன் கொடுத்த அந்த நல்ல தருணத்தை நினைத்தவர்களாக தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமா? ஹalleluya, hallelujah. We worship you Lord, we worship you Lord. உம்மை நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே சகல துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர், நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன், நீர் ஒருவரே நித்திய கண்மலையாய் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறவர். இந்த நல்ல நேரத்தில் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இன்னும் தேவன் நம்மை பலப்படுத்துவார், சகாயம் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 146 சங்கீதம் 1-2 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, அல்லேலூயா, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் தேவனை துதிப்பேன், நான் உள்ள அளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று மிக அழகாய் தாவீது எழுதி வைத்திருக்கிறதை நாம் படிக்க முடிகிறது. நாம் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், அவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை உணர்கிற வண்ணமாக, பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடத்துல உற்சாகமாக கைகளை தட்டி வாய்களை திறந்து தேவன் நம்முடைய துதிகளிலே மகிமைப்படுவார் என்ற இருதயத்தோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் பரலோக தேவன், பராக்கிரமம் நிறைந்தவர், சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, சொல்லுவோம், உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. சேர்ந்து பாடுவோம். நான் கண்டேனே, நான் கண்டேனே. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, சொல்லி பாடுவோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே.
மோசேயின் தேவனே சொல்லுவோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். மோசேயின் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை வைத்து சொல்லுவோம், மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. பாடுவோம், உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. சொல்லி பாடுவோம், நான் கண்டேனே, நான் கண்டேனே. பரலோக தேவன், பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். எஸ் ஜீசஸ். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. சொல்லுவோமா, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. சேர்ந்து இன்னொரு நான் கண்டேனே, நான் கண்டேனே. சேர்ந்து சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். சேர்ந்து பாடுவோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீர். சொல்லுவோம், பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றி நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. பாடுவோம், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. சொல்லி பாடுவோம், என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். பாடுவோம், என்னை மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. சொல்லி பாடுவோம், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
மாத்திரம் சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கிறோ, உம்மை ஆராதிக்கிறோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரை புகழுகிற வண்ணமாக இதுவரைக்கும் நம்மை காத்தவர், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் பாடினது போல நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை அழைத்த தேவன் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலேயும் நம்மை விட்டு விலகாதவராக, நம்மோடு கூட அவர் இருப்பவராக, நம்மோடு கூட அவர் நடப்பவராக, நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறவராக, அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 2 கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆராதிக்கிற இந்த நேரத்திலே தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக உம்முடைய அன்பின் கரங்களை நாங்க அனுபவிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரங்களை நாங்க பார்க்கணும், உம்முடைய கிரியைகளை நாங்க பார்க்கணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஒருவேளை சோர்ந்து போய் பலவீனத்தோடு இதுவரைக்கும் நான் கேட்ட எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்காதான்னு சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு நீங்கள் ஒருவேளை இதை பார்த்து நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்முடைய அன்பின் கரத்தினாலே நம்மை நீட்டி நமக்கு தேவையான எல்லா சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம், கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உமது அன்பின் கரங்களை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய மென்மையான கரத்தை நாங்க பார்க்கணும். நீர் செய்கிற ஒவ்வொரு அற்புத அடையாளங்களை நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே உணர்ன ஆண்டவரே, வாய்களை திறந்த ஆண்டவரை துதிப்பீங்களா? We love you Lord. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நீரே சர்வ லோகத்திற்கும் ஆண்டவர், நீரே மகத்துவம் உள்ள தெய்வம், நீரே போதுமானவர், நீரே தஞ்சம் மிகுந்தவர். உம்மிடத்திலே வருகிறவர்களுக்கு ஆண்டவரே வெட்கம் இல்லை. ஆண்டவரே, உம்மிடத்திலே வருகிறவர்களுக்கு தோல்வி இல்லை. நீர் ஒருவரே எங்களை நடத்துகிறவர். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோ. 2 கைகளை உயர்த்தி உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்கள் நான் கண்டேனே. நான் கண்டேனே, நான் கண்டேனே. அப்படியே தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மேட்டிமையானவர்களையோ கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த நல்ல நேரத்தில் தேவனை புகழ்ந்து பாடுகிறவர்களாக, அவரை ஆராதனை செய்கிறவர்களாக அவருடைய சமூகத்தில் நின்று அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த ஆரம்பிப்போம். நீர் எல்லாருக்கும் ஒரே தேவன் ஆண்டவரே,
நீர் எல்லாருக்கும் ராஜா. உம்மை நம்பி வருகிறவர்களிடத்தில் நீர் ஒருவரையும் பெருமையாய் திரும்பி அனுப்புவதே இல்லை. You are everything, O Lord. நீரே எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர். நீரே எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர். உம்முடைய கிருபைகள் என்னாலும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு துதிகளை செலுத்துகிறோம். இருக்கிற இடத்துல 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அவருடைய முகத்தை பார்ப்போம். அவரையே உண்மையாய் தரிசிப்போம். வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எல்லாரும் தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்தில் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக, இருதயத்திலே தெளிவுள்ளவர்களாக, உம்முடைய முகம் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்று எண்ணி, உம்முடைய சமூகம் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது என்று எண்ணி, உம்முடைய நாமத்தை நோக்கி நாங்கள் முறையிடுகிறோம் என்று சொல்லி 2 கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி தேவன் உங்களை பார்க்கிறார் என்ற இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை துதிப்போம். பரிசுத்தம் காணும் போது அழகை ரசிக்கும் போது என்னை சுற்றிய எல்லாம் உம்மொழியில் நிறைவாகும். பரிசுத்தம் காணும் போது அழகை ரசிக்கும் போது என்னை சுற்றிய எல்லாம் உம்மொழியில் நிழலாகும். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நான் போற்றுவே தேவா, நான் போற்றுவே, நான் போற்றுவே தேவா, நான் போற்றுவே, உம்மை ஆராதித்தே நான் உயிர் வாழ்வே. நான் போற்றுவே, எல்லாரும் சொல்லுவோம். தேவா நான் போற்றுவே, உம்மை ஆராதித்தே நான் உயிர் வாழ்வே. அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுதே நமக்கு ஒரு விடுதலை. அவருடைய நாமத்தை பாடும் பொழுதே நமக்கு ஒரு விடுதலை. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் ஆராதனைக்குரியவர்? நாம் இந்த உலகத்திலே உயிரோடு கூட இருப்பதின் நோக்கமே அவரை நாம் ஆராதனை செய்வதற்காகத்தான். நாம் எந்த அளவுக்கு தேவனை உயர்த்துகிறோமோ, நாம் எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் தம்முடைய நன்மைகளாலும் கிருபைகளாலும் வரங்களினாலும் நம்மை இடை கட்டி பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்மை காத்து வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருந்து, எல்லா நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை உருவாக்குகிற தேவனாக, நம்மை பயன்படுத்துகிற தேவனாக, ஒன்றுமே முடியாவிட்டாலும் அவர் தம்முடைய சுத்த கிருபைகளாலே நம்மை மூடி மறைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை புகழ்ந்த வண்ணமாக, அவரை மகிமைப்படுத்தி கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே
வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்க மத்தியில உலாவுங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விசையாய் தொடுங்க ஆண்டவரே. Father, we love you, Lord. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்துக்கு நேரே வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுடைய இருதயத்துக்கு ஆறுதலாக, எங்களுடைய உள்ளான காயத்திற்கு மருந்தாக, உம்முடைய பிரசன்னம் எங்களை நெருக்கி ஏவுகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் என்று சொல்லி, இன்னமும் நம்மை காத்தவர் இனிமேலும் நம்மை காக்க முடியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி சொல்லுவோம். நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, நீ ரொம்ப நல்லவர். You are so lovable, Lord. நீ ரொம்ப நல்லவர். ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே நீர் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறீர் என்பதை வேதம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது போல, இந்த நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே எங்கள் மத்தியில நீர் அசைவாடுவீராக. எங்கள் மத்தியில நீர் அசைவாடுவீராக. ரெண்டு கைகளை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு விசை சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பரலோக தேவனே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும். உம்மை மாத்திரமே நம்பி வாழ்கிறவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாதவர்களாக, எல்லா நேரத்திலும் நீரே எங்களுக்கு பக்கபலமாக, உறுதுணையாக, தஞ்சமாக, கோட்டையாக நீர் இருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீது சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறது போல, சங்கீதம் 18:1 சொல்லுகிறது போல, எங்கள் பலனாகி கர்த்தாவே நாங்கள் உம்மிலே அன்பு கூறுவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை பாடி அறிக்கை செய்கிறோம். உம்மை பாடி அறிக்கை செய்கிறோம். திவ்ய பலத்தினால நீர் எங்களை இடை கட்டுவீராக. உம்முடைய சமூகம் எங்களை தேற்றட்டும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர்
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், உம்மை தரிசிப்பார்கள் என்று சொன்னீங்களே. இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் தரிசித்திருக்கிறோம். உம்முடைய முகத்தின் அனுபவத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் அதிகமாக எங்களோடு கூட இடைபடுவீராக. சகல துதி கன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம்.